வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு திகில் கதையை பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க தான் நம்மளோட கதையோட ஹீரோயின் தென்றல். இவங்க ஒரு ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவாக இருக்காங்க. இவங்க தான் இன்சூரன்ஸ் பார்ட்டெல்லாம் பார்த்துக்கிறாங்க. இவங்க பெரும்பாலும் தன்னோட ஒர்க்கிங் டைமில் மொபைல் யூஸ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்துட்டு இருந்தாங்க. இது ரொம்ப நாள் நோட் பண்ணிட்டு இருந்த மேனேஜர் கூப்பிட்டு கண்டிச்சார். உன்னால தான் நிறைய ஒர்க் பெண்டிங் இருக்குமா, இன்னைக்கு நீ எல்லா ஒர்க்கையும் பார்த்துட்டு அப்புறமா தான் கிளம்பணும்னு சொல்லிட்டாரு. சரி, இவங்களும் ஓவர் டைம் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து ரொம்ப மழை பெய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போது அவங்களோட செக்யூரிட்டி அவங்களுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் திடீர்னு அவருக்கு ஏதோ மெடிக்கல் எமர்ஜென்சின்ட்டு ஃபோன் வந்துச்சு. அதை அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இன்னொரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்துடுவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். அவள் எப்பயும் போல் மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருந்தா. திடீர்னு அவளோட மானிட்டரில் யுவர் டைம் இஸ் ஓவர் அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு. அதை பார்த்தோன்னே அவள் ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிட்டா. அப்புறம் மொபைலுக்கும் அதே மெசேஜ் இருந்துச்சு, யுவர் டைம் இஸ் ஓவர். அவள் ரொம்ப பயந்தும் போயிட்டா. சரி, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணான். ஸ்டார்ட் ஆகாமல் இருந்துட்டு அப்புறம் ஸ்கூட்டி மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு. எத்தனை தடவை சுற்றினாலும் அவள் ஒரே இடத்துக்கு வர மாதிரியே அவளுக்கு ஃபீலிங் இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து தூரத்தில் ஒருத்தன் கொடை பிடிச்சிக்கிட்டு யுவர் டைம் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லி சொன்னான். தூரத்தில் இருந்து மறுபடியும் பக்கத்தில் வந்து யுவர் டைம் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லி சொன்னான். இவ பயத்தில் மயங்கி விழுந்துட்டா. கண்ணை முன்னிச்சு பார்த்தப்ப அவ முன்னாடி ஒரு ஏஞ்சல் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த ஏஞ்சல் அவகிட்ட வெல்கம் டு பேரடைஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவள் ஏஞ்சல் கிட்ட எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா. அதுக்கு அந்த ஏஞ்சல் யூ ஆர் டெட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அவள் கண்ணை முழிச்சு எந்திரிச்சா. அப்போது அவங்க வீட்டில் அவள் பெட்டில் இருந்தா. அவள் கண்டது கனவா நினைவான்னு அவளுக்கே புரியல. அப்புறம் ஆஃபீஸ் கிளம்பி போய் அவளோட இருந்த எல்லா பெண்டிங் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணான். எல்லா இன்சூரன்ஸையும் கிளைம் பண்ணி மேனேஜர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணான். மேனேஜர் அவளை பாராட்டினார். அதுக்கப்புறம் அவள் லைஃப்பில் எந்த ஒர்க்குமே பெண்டிங் வைக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் அவள் லைஃப் நார்மலாக போச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் எந்த ஒர்க்கையும் பெண்டிங் வைக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.